உங்களை சுற்றி ஒரு சக்தி வட்டம், அதாவது பவர் எனர்ஜி சர்க்கிள், பவர் ஆர் எனர்ஜி சர்க்கிள் இருக்கிறதா? இன்விசிபிள். சிலர் நான் இப்போ சொல்ல போகிற அனுபவத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது நம்மை அறியாமல் அவர்களை நமக்கு பிடிக்காது. நான் அதை வச்சே சொல்கிறேன். ஒரு வியாபாரி ஒரு கடையில் இருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர், அவரை சுற்றி அந்த வியாபாரத்தன்மையே நிறைந்திருக்கும். அவர் உடல் மொழி, அவரை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த அலைவரிசை ஒரு வியாபார தொடர்பு உள்ளதாகவே இருக்கும். அவர் தானாகவே எதையும் எடைபோடும் தன்மை உடையவராகவே இருப்பார். விலை பேசும் தன்மை உடையவராக இருப்பார். பல்வேறு மொழிகளில் பேசுவார், ஆனால் விலை பேசும் தன்மை உடையவராகவே இருப்பார். யார்? ரீட்டைல் ஷாப்பில் உட்காந்துருக்கவங்க. தமிழகம் டைம்ஸ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். உங்களை சுற்றி ஒரு சக்தி வட்டம், அதாவது பவர் எனர்ஜி சர்க்கிள், பவர் ஆர் எனர்ஜி சர்க்கிள் இருக்கிறதா? இன்விசிபிள் எனர்ஜி சர்க்கிள் இருக்கிறதா? அப்படி இருக்கிறது என்றால் அதை எவ்வாறு உணர்ந்து கொள்வது? அதனால் நமக்கு என்ன நன்மை? இதுதான் இந்த காணொலி. சரி, இந்த காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களுடைய சேனலில் உறுப்பினராகலாம். அதுக்கு கீழே இருக்க, இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜாயின் பட்டன், ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ நான் வீடியோ கருப்பொருளுக்குள் வருகிறேன். ஒரு மனிதனை, அது ஆணோ பெண்ணோ, அவர்களை சுற்றி ஒரு தனி சக்தி வட்டம், இந்த எனர்ஜி சர்க்கிள் இருக்கிறதா? எனர்ஜி சர்க்கிள் அது ஒரு அலைவரிசையை கொண்டு இருக்கும். அது குறிப்பிட்ட அலைவரிசையில் இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி இருந்தால் அதனால் நமக்கு என்ன நன்மை? அது எவ்வாறு நமக்கு தாக்கங்களை ஏற்படுத்தும்? இவை தான் இந்த காணொலியில் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். சிலர் நான் இப்போ சொல்ல போகிற அனுபவத்தை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. சில மனிதர்களை சந்திக்கும் பொழுது நம்மை அறியாமல் அவர்களை நமக்கு பிடிக்காது. நான் அதை வச்சே சொல்கிறேன். ஏன் பிடிக்காது என்பதற்கு நமக்கு காரணம் தெரியாது. ஆனால் நமக்கு இன்னும் அவர்களை பற்றி எந்த குறிப்பும் நம்மகிட்ட இருக்காது. அவர்களை முன்பின் பார்த்துருக்க மாட்டோம். அவர்களை பற்றி எந்த ஒரு செய்தியும் நம்மகிட்ட இருக்காது. ஆனால் நமக்கு அவர்களை பிடிக்காது. என்ன காரணம்? இதுதான் அந்த நம்மை சுற்றி இருக்கும் அந்த எனர்ஜி சர்க்கிள், அந்த ஆரோ, அந்த என்ன சொல்வது, திறன் கொண்ட ஒரு சக்தி வட்டம், எப்படி வேணாலும் வைத்துக்கொள்ளுங்கள். இதில் நீங்கள் என்னென்ன சிந்திக்கிறீங்களோ, இது மொழியற்ற உணர்வுகளால், இந்த வித்தவுட் லாங்குவேஜ் இல்லாமல் மொழியற்ற அந்த உணர்வு அதிர்வுகளால் சூழப்பட்டிருக்கும். காலையில் ஒருத்தர் ப்ரேயர் பண்ணிவிட்டு, எந்த மத அடையாளங்களில் கூட ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த பக்தி இதில் ஈடுபட்டு, ஒரு குறைந்த நிமிடம் ஈடுபட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது அவரை சுற்றி அந்த அதிர்வுகள் இருக்கும். இந்த அதிர்வுகள் தான் அடுத்தவர்களை ஈர்க்கும் அல்லது விளக்கும். நீங்கள் என்ன திறன் கொண்டவர்களாக இருக்கிறீர்களோ, என்ன விருப்பம் உடையவர்களாக இருக்கிறீர்களோ, எந்த சிந்தனைகளை உள்ளே வைத்திருக்கிறீர்களோ, அதனுடைய அதிர்வலைகள் உங்களை சுற்றி அந்த 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 எனர்ஜி சர்க்கிளில் வைப்ரேஷன் ஆகிட்டே இருக்கும். இது இன்விசிபிள் சர்க்கிள். இவைதான் முன்பின் கண்டிராதவர்களை காதல் வசப்பட செய்யும். ஒருவர் முன்பின் பார்த்திருக்கிறாவிட்டாலும் பார்த்த தருணத்தில் காதல் தோன்றுவது இதன் அடிப்படையில் தான். ஏனென்றால் பருவ வயதில் இருக்கக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த ஃப்ரீக்குவென்சி, அலைவரிசை மேட்ச் ஆகும்போது தன்னை அறியாமல் அந்த ஈர்ப்பு ஏற்படும். இதுதான் கண்டவுடன் காதல். இது எளிமையாக புரிந்ததற்காக சொல்கிறேன். நீங்கள் பிரயாணம் செய்யும்போது, ரயில் பிரயாணம், பஸ் பிரயாணத்தில் சிலருடன் பேச வேண்டும் என்ற ஒரு உள்ளுணர்வு உங்களுக்கு ஏற்படும். உங்களை அறியாமல் ஒரு உணர்வு ஏற்படும். அவரிடம் ஹாய், ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பீங்க. சிலர் நம்மிடம் அப்படி பேசுவார்கள். நாம் கொஞ்சம் ரிசர்வ் டைப்பாக இருந்தாலும் அவங்களே ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, என்னன்னு பேசுவாங்க. இதெல்லாம் எதனால் நிகழ்கிறது? ஒருவர் அதனுடைய மிகை உணர்ச்சி, அடுத்தவரோடு தொடர்பு கொள்வதில் அவருக்கு இருக்கும் மிகப்பெரிய ஆர்வம், அடுத்தவரோடு பேசும் பொழுது, பழக்கம் ஏற்படும், பரிச்சயம் ஏற்படும் பொழுது அவருக்குள் ஏற்படும் அந்த சக்தி அவருக்கு தேவைப்படுகிறது. உடனே நம்மளை தொடர்பு கொள்கிறார். நாமும் ஏதோ பேசுகிறார் அப்படின்னு கேட்கலாம். சில சமயத்தில் ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும். சிலரை பார்த்தவுடன் பேச வேண்டும் என்று தோணும், சிலரை பார்த்தவுடன் வணங்க வேண்டும் என்று தோணும். இந்த தோன்றல்கள் எல்லாம் எதனால் ஏற்படுகிறது என்றால்,
உங்களை சுற்றி இருக்கிற அந்த சக்தி வட்டம், அதில் இருக்கிற அதிர்வலைகள், அலைவரிசை, இது எப்படி உருவாகும் ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதான் மனிதர்கள் ப்ரீ ப்ரோக்ராம்டு கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னு என்னுடைய காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வியாபாரி ஒரு கடையிலிருந்து வியாபாரம் செய்யக்கூடியவர், அவரை சுற்றி அந்த வியாபாரத்தன்மையே நிறைந்திருக்கும். அவர் உடல் மொழி, அவரை சுற்றி இருக்கிற அந்த எனர்ஜி, அந்த அலைவரிசை ஒரு வியாபார தொடர்பு உள்ளதாகவே இருக்கும். அவர் தானாகவே எதையும் எடைபோடும் தன்மை உடையவராகவே இருப்பார். விலை பேசும் தன்மை உடையவராக இருப்பார். பல்வேறு மொழிகளில் பேசுவார், ஆனால் விலை பேசும் தன்மை உடையவராகவே இருப்பார். யார்? ரீட்டைல் ஷாப்பில் உட்காந்துருக்கவங்க. இதே ஹோல்சேல் வியாபாரிகள், அவர்களுக்கு வேறு மாதிரியான உள்ளுணர்வுகள் இருக்கும். பெரிய பிஸ்னஸ்மேன், அவர் கீழே ஒரு பெரிய அணியை இயங்கும், ஒரு பெரிய அலுவலகம் இயங்கும், அவருடைய மேனேஜ்மெண்ட், அவருடைய நிர்வாகத்தில் பல மனிதர்கள் இயங்கி கொண்டிருப்பார்கள். அவருக்கு தான் அந்த எனர்ஜி சர்க்கிள் அதிகமாக, அந்த சக்தி அதை உள்ளுணர்வு கூட, அந்த சக்தியின் மூலம்தான் அவர் இயக்க முடியும். இந்த உள்ளுணர்வு, இந்த நம்மை சுற்றி இருக்கும் சக்தி பட்டகத்தை கொண்டு தான் நீங்கள் அடுத்த மனிதர்களை, சக மனிதர்களை இயக்க முடியும், தொடர்பு கொள்ள முடியும், தாக்கங்களை ஏற்படுத்த முடியும். இதெல்லாம் சாத்தியம். அதனால தான் எப்போதும் விழிப்பு நிலையில் இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்கள், த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், இதெல்லாம் சொல்கிறதுக்கான காரணம் தான். அது உங்களை அறியாமல் உங்களை சுற்றி ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். உங்கள் மனதிற்குள் எழும் எண்ணங்கள் மற்ற சக மனிதர்களை, மிக அருகில் இருப்பவர்களை தாக்கம் செய்யும். அதிக அலைவரிசை கொண்டது தாக்கம் செய்யும். அதிக அலைவரிசைனா அதிக வலிமையான அலைவரிசை. அதிக அலைவரிசை என்பது அதிக வலிமை கொண்ட எண்ணங்கள் அலைவரிசைகளாக மாறும். அடுத்தவர்களை தாக்கம் செய்யும், தாக்கங்களை ஏற்படுத்தும், அவர்களை தூண்டும், இது போன்ற சக்திகளை ஏற்படுத்தும். இதற்கு நமக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியம். அப்போது நம்ம சுற்றி இருக்கிற ஒரு சக்தியை, நம்ம நேர் சக்தியை பயன்படுத்தினா பாருங்கள், மனிதர்களை ஈர்க்கிறதுனா நான் சொல்கிறது நன்மையான விஷயங்களுக்காக. சக மனிதர்கள், சக மனித வளத்தோடு நாம் சேர்ந்து இணைந்து பயனாற்றும் பொழுது, பணியாற்றும் பொழுது அந்த பயன்கள் அதிக பலன்களை தரும். நல்ல சிந்தனைகளோடு யோசனை பாருங்கள். அந்த அலைவரிசையை நம்ம பயன்படுத்தி எப்படி ஒரு நன்மை சமூகமாக மாறும். இது சாத்தியமா என்றால் இதற்கு தான் நமக்கு பயிற்சிகள், அந்த முன் தீர்மானிக்கப்பட்ட கணினிகளாக நாம் இருக்கிறோம். எத்தனை சொன்னாலும் ஒருத்தர் கேட்க மாட்டான். அவன்கிட்ட போய் என்னத்தை சொல்கிறது? இந்த சக்தி, எனர்ஜி, வட்டம், அலைவரிசை இதெல்லாம் அவங்களுக்கு எடுபடாது. ஏன்னா அவன் ப்ரீ ப்ரோக்ராம் வேறு பயன்பாட்டுக்கு உள்ளவர்கள். இந்த பயன்பாட்டுக்கு உள்ளவர்கள் இந்த செய்தியை கேட்பார்கள், நான் இந்த சொன்ன செய்தியை கேட்பார்கள். இதனுடைய தாக்கங்கள் என்ன, இதை தொடர்ந்து இந்த வீடியோக்கள் என்ன சொல்ல வராரு அப்படிங்கிறதுக்கு அவங்க நிச்சயமாக கேட்க வருவாங்க. ஏன்னா நான் அப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறேன். இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த தாக்கங்களினால் நிறைய பேர் ஈர்க்கப்படுவார்கள். தொடர்ந்து இந்த காணொலியை பார்ப்பதற்கு இந்த மெம்பர்ஷிப் ஆகுங்க. இந்த வீடியோ கீழே இருக்கிற ஜாயின் பட்டன் வச்சு மெம்பர்ஷிப் ஆகுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். நம்மளை சுற்றி இருக்கும் சக்திகளை குறித்தும், நம்மை சுற்றி இருக்கும் அந்த எனர்ஜி சர்க்கிள், அதில் இருக்கக்கூடிய அலைவரிசைகள், இவைகளை குறித்தும் நாம் மிக துல்லியமாக இன்னும் அடுத்தடுத்த காணொலியில் காணலாம். தொடர்ந்து பாருங்கள். சொன்ன மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.